சாதனைகளை படைத்து வருகின்றனர். யோகாவில் உலக அளவில் நமது பாரத தேசம் மட்டுமே முறியடிக்கப்படாத மாரத்தான் சாதனைகளை படைத்துள்ளது. அந்த சாதனை புரிந்திருக்கக்கூடிய ஒரே அமைப்பு நம்முடைய மகாயோகம் என்பதில் நாம் பெருமை கொள்வோம். இதில் பெண்கள் பிரிவில் திருமதி கே ரஞ்சனா ரிஷி அவர்கள் வழக்கறிஞராகவும் பாரதியர் விஞ்ஞானியாகவும் உயர்நிலை யோக பயிற்சி ஆசிரியராகவும் இருந்து கொண்டு குடும்பத்தையும் நிர்வகித்துக் கொண்டு யோகாவில் உலக அளவில் பெண்கள் பிரிவில் இதுவரை யாராலும் வெல்ல முடியாத சாதனை புரிந்திருக்கிறார். தொடர்ந்து 8 நாட்கள் உணவு உறக்கமின்றி தொடர்ந்து யோகா செய்து உலக சாதனை புரிந்திருக்கிறார். அதே போல ஆண்கள் பிரிவிலும் திரு ஜெகதீசன் மாஸ்டர் அவர்கள் 7 நாட்கள் தொடர்ந்து முன்னுரிமை வழங்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. இதுவரை 5 தேசிய சாதனைகளையும் 5 கின்னஸ் உலக சாதனைகளையும் புரிந்திருக்கிறது மகாயோகம். இத்தகைய பலதரப்பட்ட சிறப்புகள் மிகுந்த மகாயோகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து பயின்று பூரண உடல் ஆரோக்கியம் நிறைந்த செல்வம் அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்று மழவில்லாத பெருவாழ்வை அடைந்த மகா மகரிஷி அவர்களின் ஆசீர்வாதத்தையும் சித்தர் பெருமக்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்று கிடைத்தற்கரிய இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். மகாயோகத்தின் இன்னொரு பிரதானமான நோக்கம் இந்த உலகத்தில் பிறந்த ஆன்மா தன் பிறப்பை இரவு நிலையை அடைய வேண்டும் என்ற ஆன்மீக ராகத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவர்கள் நினைத்து ஏற்றவாறு உதவி செய்து வருகிறது. இந்த லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவர்களின் தேடலுக்கு தீர்வு தந்து அவர்களின் சித்தர்களின் உயர்ந்த கலைகள் மூலம் சிறப்பு பயிற்சி நுட்பங்கள் மூலம் ஞான நிலைக்கு இட்டுச் செல்கிறது மகாயோகம். இவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் முழுக்க வாழ்நாள் முழுவதும் இலவசமாகவே வழங்கப்படுகிறது. அப்படி ஒரு தேடல் நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு அந்த உணவு சாப்பிடக்கூடிய முறைகளை கொஞ்சம் வேகமா நம்மளுக்கு ஜீரணமாகுது. வேகமா கண்டுபிடிப்புகள்ல தன்னை விட மீறின ஒரு சக்தி இருக்கிறது மதிப்பு கொடுப்பாங்க, வணக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அக்னின்றது ஒரு மிகப்பெரிய சக்தி, அதான் வணங்க ஆரம்பிப்பாங்க. அந்த காலப்போக்கில் என்ன சொன்னா அந்த அக்னியில ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை நமக்கு தெரியாது. நண்பர்கள் சொல்றாரு, இன்னும் ஒரு 10 நாள்ல அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சாரு. அவர் சொல்லி முடிச்ச பிறகு என்ன செய்யறாங்க, 8வது நாள் வரலாறு காணாத மழை நம்ம நியூஸ்ல படிக்கிறோம்ல, அதே மாதிரி என்ன பண்றாங்க, நிறைய மழை பெய்யுது, வெள்ளத்துல ஓடிட்டு இருக்கு, வெள்ளப்பெருக்கே வந்துடுச்சு. வானிலை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க இது ஒரு டவல் கொடுக்குறாங்க, 2 பேருக்கும் தலை ஈரமா இருக்குல்ல நினைச்சு தொட்டுறாங்க. காலையில் இறங்கி கொஞ்சம் நடந்து வராங்களா, அது மழை நினைச்சிடறாங்க, தொட்டுறாங்க. காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறாங்க. ஏதாவது உள்ள கூப்பிட்டதே பெரிய விஷயம். யாரும் இல்லாத போது கதவு நீட்டினா கழுத்தில் இருக்க செயின் இருக்குமா இல்லைங்க காலகட்டம்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பெண்மணி புரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, உள்ள கூப்பிட்டு காஃபிக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, உள்ள வந்து பேசுறாங்க. பேசின பிறகு அவர் நைட்டுக்கு டிஃபன் உங்களுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க, 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் ஒரு ப்ரேயர் பண்ணுவேன், அதுக்கான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு ப்ரேயர் பண்ணுவேன், 8 மணிக்கு மேலே உங்களை டிஃபன் சமைச்சு தரேன், அப்படி இல்லைன்னா முன்னாடி சமைச்சு தரேன்னு சொல்றாங்க. அவர் சொல்லிடுறாரு, ஓகே ஓகே நீங்கள் 8 மணிக்கே சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு என்ன சரினா அவங்க சமைக்க ப்ரே பண்ண உள்ள போயிடுறாங்க. கதவு லைட்டாக திறந்துருக்கு. ரைட்டில் அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, என்னதான் செய்யறாங்க அப்படி கதவு திறந்து லைட்டாக பார்ப்போம்ல. இங்கே எத்தனை பேருக்கு யோகா கிளாஸ் போகிறேன் கை தப்புங்க, மகாயத்தில் யோகா கிளாஸ் சித்தி முடிச்ச கை தப்புங்க. ஏன்னா ஒரு காரணம். ஓகே, நம்ம கூட என்ன செய்வோம் அப்படின்னா தியானம் பண்ணுறவங்க வீட்டில் உள்ள பண்ணுவோம், கதவு சாத்திட்டு பண்ணிட்டு இருப்போம், லைட்டாக என்ன பண்ணுவோம் படுத்துட்டு இருப்போம். கதவு தவிர இருக்கிற சவுண்டு கேட்டுனா அப்படியே உட்காந்துப்போம். ஏன் வீட்டில் வந்து யாரும் கேட்பாங்க, என்ன படுத்துட்டே இருக்கேன்னா, உனக்கு எப்படி தெரியுது பேர் சாந்தி ஆசனம், நான் தான் பண்ணேன் இப்போதான் படுத்தேன் அப்படி சொல்லிடுவோம். அது போல என்ன பண்ணுறோம், லைட்டாக திறந்து பார்க்குறேன். அந்த கணத்தில் மட்டும்தான் உங்களுடைய ப்ரேயர் சொல்லணும். இப்போ உங்களுடைய நிறைவேறாத உங்களுடைய ப்ரேயர் இப்போ சொல்லக்கூடாது.
அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த டைமில் சொல்லும்போது இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் தான் குருவை அடையாளம் காட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறோம், அதுக்கு நன்றி சொல்கிறோம். மானசீகமாக வணங்கிக்கோங்க. உங்களுடைய தாய் தந்தையையும் வணங்கிக்கோங்க. விமர்சனிக்கிற வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அகண்டமண்டலாகாரம் व्याप्तं येन सरासरं सर्वदं सच्चिदं येन तस्मै श्री गुरुवे नमः. Golden Book of Record, Inca Book of Record, Guinness Book of Record, இது ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. மகாயோகம் குமார்
சாதனைகளை செய்ய உற்சாகப்படுத்த